பாருங்க. நல்லா இருக்கு. யாருக்கு இது? துளசிக்குதான். அவ கலருக்கு இது எடுப்பா இருக்கும்ல. கண்டிப்பா அம்சமா இருக்குடி. உனக்கு பொண்ணு இல்லாத குறைய அவ தான் தீர்த்து வச்சிருக்கா. முதல்ல அவளுக்கு தான் எடுக்கணும். நல்லா இருக்கு. இத தனியா வச்சிருமா. ஏய் இது நல்லா இருக்கு. லேட்டஸ்ட் மாடல் சார். சுந்தரி இத அப்படியே போட்டு பாரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? என்னம்மா அப்பா கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டீங்க? அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. சரி இதெல்லாம் பேக் பண்ணுங்க. சரிங்க சார். வாங்க கீழே போ. அவர்கிட்ட பேசிட்டேன். பயோடேட்டா கொடுக்க சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். டாடி நெக்ஸ்ட் எங்க போறோம்? ஜுவல்லரி ஷாப். ஓகே வாங்க போலாம். Thanks. வெல்கம் சார். ஆட்டோ ஆட்டோ நில்லுங்க. சீக்கிரம் இறங்குங்க. சீக்கிரம் ஆட்டோ எடுங்க. அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரம் போங்க. நிறுத்துங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது வந்துடுறேன். ஏமா இங்கெல்லாம் நிக்க கூடாதுமா, போமா. ஏய் நானும் ஜுவல்ஸ் தான் வாங்க வந்திருக்கேன். நீ போ இங்க இருந்து. அட நல்லா இருக்கா? கண்ணாடி கேளுங்க. கண்ணாடி கட்டுங்க. பாருங்க மேடம். நல்லா இருக்குடி. பிடிச்சிருக்கா? ரொம்ப வெளியா இருக்கு, வேண்டாம். என்ன பெரிய விலை? ஆஃப்டர் ஆல் 3 lakhs. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, எடுத்துக்க. பேங்கிள்ஸ் காட்டுங்க. ஓகே சார். பேங்கிள்ஸ் இதுக்கு மேட்சிங் காட்டுங்க சார். சரி இதெல்லாம் பேக் பண்ணுங்க. ஜென் செக்ஷன் அந்த ஆமா பக்கம். சார், ரைட் சைடுல. வாங்க. இது ஓகேயா? நல்லா இருக்குங்க. ஏய் பிடிச்சிருக்கடா? டாட் எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல, நீங்க பிரதருக்கு எடுங்க. இந்த பாரு பிரபா, அப்பா ஆசைப்படுறாருல, வாங்கிக்கோ. சரி நீங்களே சூஸ் பண்ணுங்க. டேய் எங்கடா போற? 2 minutes வந்துடுறேன் டாட்.
நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல பிரபாகர் எங்க போன இல்ல, உட்காரு. அங்கதான். இத பாரு, நானே உனக்கு செலக்ட் பண்ணிருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கண்ணாடி கொடுங்களேன். பாரு, இது பாரு, நல்லா இருக்கா? சொல்லு. என்னம்மா எல்லாம் ரெடி ஆச்சா? அவங்க 2 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. ஆயிடுச்சுங்க. டாடி லாவணியா வந்தாச்சு. மம்மி நீங்க ஆசைப்பட்டபடியே உங்க மருமகனை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்தாச்சு. என் செல்ல குட்டி எப்படி அட கொடுக்கமா நிக்குது பாருங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? டேய் சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காதடா. எங்க கிட்ட என்னடா சொன்ன? வரும்போது லாவண்யா கையோட கூட்டு வரேன் தானே சொன்ன? ஆமா, நீ மட்டும் தனியால வந்திருக்க. எங்க வ? என் பின்னாடி தான் நிக்கிறா, நல்லா பாருங்க. முத கண்ணை திறந்து நீ நல்லா பாருடா. ஐயோ டேய், லாவணியா டேய். போமா. என்ன என்கிட்டே டிராமாவா? டாடி என்ன போய் சந்தேகப்படுறீங்களே? இத்தனை நாளா நீ அங்க அதைத்தானடா பண்ணிட்டு இருந்த. லாவண்யா வாசிட்டு வந்துட்டேன்னு என்கிட்டயே போய் சொல்லி நாடகம் ஆடுறல. ஐயோ சத்தியமா சொல்றேன் டாடி, அவ என் கூட தான் வந்தா. அப்ப எங்கன்னு காட்டு. டேய் அங்க என்னடா பாக்குற? வரும்போது நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் வந்தோம். வர வழியில கார்ல இருந்து அவ தவறி வந்துட்டா அப்படின்னு என்கிட்ட போய் சொல்ல போறியா? டாடி நீங்க அநியாயத்துக்கு என்ன சந்தேகப்படுறீங்க. நான் அவளை ஒன்னதான் வந்தோம். காரை விட்டு இறங்குறப்ப என் கூட தானே வந்தா. வந்தா உங்களை இருக்கணுமே. எங்க அவ? அதானே திரும்ப கோச்சிக்கிட்டு போயிட்டாளா? லாவணியா, லாவணியா, ஏய் அங்க என்ன பண்ற? உள்ள வா. டாடி அவதான் லாவணியா, உங்க மருமக. தெரியும்டா, மருமகன்னு நீ சொல்லிதான் தெரியணுமா? ஏமா இங்கே நிக்கிற? உள்ள வா. டாடி சொல்றாருல, உள்ள வா லாவணியா. இல்லங்க, அது வந்து ஓஹோ, அம்மா தான் சொல்லிடுறாங்கன்னு பாக்குறியா? அம்மா உங்களை பார்க்கதான் வெக்கப்பட்டு நிக்கிற. லாவணியா, அம்மா ஒன்னும் தப்பா எடுத்து மாட்டாங்க. உள்ள வா, உள்ள வா. டேய் நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இல்லம்மா, உங்களோட சண்டை போட்டு போயிட்டால, அதான் உங்க முகத்தை எப்படி முடிக்கணும்னு கூச்சப்படுறான். இல்ல லாவணியா? டேய் பெரிய மனுஷா, எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காத. யாருமா வளவலன்னு பேசிட்டு இருக்கா? நீதான்டா. இவளே ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கா. வந்தவளுக்கு ஆரத்தி கூட எடுக்கலனா எப்படி? ஆரத்துல எதுக்கு மம்மி? நீ பேசாம இருக்கியா? இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். இத கூட தெரிஞ்சுக்காம வெக்கப்படுறா, கூச்சப்படுறான்னு சொல்லிக்கிட்டு. நீ இருமா, நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன். லாவணியா அதுக்காக நிக்கிற? இல்லங்க, பின்ன ஆ, நிஜமாவே எனக்கு அத்தை மாமாவை பார்க்க சங்கடமா இருந்துச்சு. அதான் நான் பார்த்தேன். அம்மா நீ நினைக்கவே லாவணியா ஒண்ணும். ஐயோ, அவசர கொடுக்க ஏன் இப்படி போட்டு கொடுக்குறீங்க? அத்தை சொன்ன மாதிரியே இருக்கட்டும், விடுங்க. அப்படிங்கறியா? ஓகே ஓகே சரி வா வா. இந்தா போய் ஊத்திட்டு வா. வாம்மா. ஏய் வலதுகால வலதுகால. டேய் இவன் ஒருத்தன் எல்லாம் அவளுக்கு தெரியும்டா. நீ வாமா. வருமா, பழசு எல்லாத்தையும் மறந்துடுமா. நடந்த நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இல்லைங்க மாமா, எனக்கு என்னமோ சங்கடமாவே இருக்கு. அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களை புரிஞ்சுக்காம தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டேன். என்னம்மா, நான் தான் அதெல்லாம் மறந்துன்னு சொல்றேனே. என்னால அப்படி சமாதானம் பண்ணிக்க முடியல. உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் தான் தப்பா நடந்துகிட்டேன். அதுக்காக மன்னிப்பு கேட்கிற தகுதி கூட எனக்கு இருக்கான்னு தெரியல. என்னம்மா நீ, வீடுன்னா பிரச்சனை இல்லாம இருக்குமா? கல்யாணம் ஆன புதுசுல எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை தான் உங்களுக்கு வந்திருக்கு. அதெல்லாம் பெருசு பண்ணவே கூடாது. லாவண்யா, நீ என்னதான் வளர்ந்துருந்தாலும் குணத்துல ஒரு குழந்தை தான்மா. அம்மா சொன்னா அதையும் கேட்ப, புருஷன் சொன்னா அதையும் கேட்ப. விளைவுகளை பத்தி கவலைப்படாம பிடிச்சவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கறதுதாம்மா குழந்தையோட குணம். உன் அம்மா விவரம் இல்லாம பண்ண தப்புக்கு நீ என்னமா பண்ணுவ? நடந்தது நடந்து போச்சு. பழசெல்லாம் எதுக்குமா? அதை பத்தி பேசினா உனக்கு சங்கடம், எங்களுக்கு சங்கடம். ஆமா லாவணியா, இனிமே டாடி சங்கடப்படுற மாதிரி நடந்துக்காத. டேய் நீ பேசாம இருக்கியா? இல்ல டாடி, இங்க வரதுக்கு முன்னாடி அட்வைஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்க முன்னாடி. டேய் இங்க பெரிய மனுஷன் யாரு, நீயா நானா? ஐயோ நீங்க தான் டாடி. அப்ப நீ? நான் உங்களோட சன், உங்களோட மகன், உங்களோட புள்ள. தெரியுதுல்ல, பெரியவங்க பேசும்போது அடக்க ஒடுக்கமா கை கட்டி வாய் பத்தி நிக்கணும், புரியுதா? இது வரைக்கும் நீ பண்ண அலம்பலே போதும்டா. இந்த அப்பாவி பண்ண சமாதானப்படுத்த 1000 பொய் 1000 டிராமா. உன்ன மாதிரி டார்ச்சர் பண்ணி பொண்டாட்டி திருத்துறவன் உலகத்துல யாருமே கிடையாதுடா. டாடி நீங்களும் தானே. போதும்டா. இனிமேவாது அடக்க ஒடுக்குமா நல்ல புருஷனா நடந்துக்கோ, தெரியுதா? அட்வைஸுங்கிற பேர்ல ஓவரா பேசிட்டு இருக்காத.
ஓகே டாட், இனிமே நான் பேசல. ஆ. லாவண்யா பேசிக்கலாவே நீ ஒரு நல்ல பொண்ணுமா. அப்படி இருந்தனாலதான் இந்த இடியட் பண்ண டார்ச்சர்லாம் பொறுத்துட்டு போனா போகுது நீங்க திரும்பி வந்திருக்க. டாடி நீங்க பேசுறதெல்லாம் டூ மச். நானா இடியட்? டேய் நீ பேசாதடா. ஓகே. லாவண்யா நீ செஞ்ச தப்ப ரியலைஸ் பண்ணி திரும்ப வந்திருக்கே, எங்களுக்கு அதுவே போதுமா. நிதிஷோட நீ நல்லபடியா வாழணுங்கிறது தான் எங்களோட ஆசை. இவன் உன் மேல ரொம்ப நிறைய நம்பிக்கை வச்சிருக்கான். பாசமும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுமா. லாவண்யா நல்லவ, என்னால அவளை சமாதானம் பண்ணி சரி பண்ணி கூட்டுற முடியும்னு மனசார நம்பினான். இதோ சொன்னபடி செஞ்சு காட்டிட்டான். உங்களுக்குள்ள அன்பு இருந்ததுனாலதான் பிரிஞ்சு நீங்க ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. உங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அன்பு இருக்குமா. நடுவுல வர்ற சின்ன சின்ன பிரச்சனைக்காக இனிமே அதை விட்டு கொடுத்துடாதீங்கம்மா. கணவன் மனைவி பிரிவுங்கிறது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி. ஆரம்பத்துல ஒருத்தர் புரிஞ்சுக்காம அப்படிலாம் நடக்கலாம். உங்க அண்ணன் விஷயத்தையே எடுத்துக்க. தமிழும் துளசியும் எவ்வளவு அந்யோன்யமா இருந்தாங்க. அவங்களுக்குள்ளே பிரிவு வந்திருக்கே. தப்பு யார் மேல வேணாலும் இருக்கலாம். ஆனா இப்ப அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்காங்கல்ல. அவங்களால முடியும்னா உங்களாலையும் முடியும். பிரச்சனை இல்லாம குடும்பம் நடத்துறது ரொம்ப ஈஸிமா. ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும். பிரச்சனைன்னு வந்தா அதை மறக்கணும், மன்னிக்கணும். அதுதாம்மா முக்கியம். இது உன் வீடுமா. நீ எப்பவும் போல சகஜமா இருக்கலாம். மாமா சொல்லுமா. நீங்க என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டு தான் சொல்றீங்க. ஆனா அத்தை ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்களே. நான் பண்ண தப்புக்கு அவங்க கால்ல விழுறது கூட தப்பே கிடையாது. அப்பதான் அவங்களுக்கு சமாதானம் ஆகும்னா நான் கால்ல விழ கூட தயாரா இருக்கேன். என்ன மன்னிச்சு. என்னம்மா இது, வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு? இல்ல அத்தை, நான் உங்களை ரொம்ப நோகடிச்சிட்டேன். அதுக்குன்னு காலெல்லாம் விழுவியா? நீ முன்ன மாதிரி இல்ல. நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றேன்னு இவன் சொன்னப்பவே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு இருந்து இப்படி எல்லாம் நடந்திருந்தா நான் என் காலைய விழ வைப்பேன். அம்மான்னு வந்ததும் நான் அவளை ஏத்துப்பேன்ல. நீயும் அப்படிதாம்மா. என் மனசுல எதுவும் கிடையாது. நீயும் எல்லாத்தையும் மறந்துரு. நான் எதை சொன்னாலும் அதை உன் நல்லதுக்காக தான் சொல்வேன்னு நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. ஆமா லாவண்யா, முடிஞ்ச மட்டும் கழுத்துப்படி இல்லாட்டி காலை பிடிக்கிற பிசினஸே வேணாம். எப்பவும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்க மனசை வச்சுக்கோ, புரியுதா? இவன் ஒருத்தன் லூஸ் ஆட்டம் பேசிக்கிட்டு. எது லூஸ் ஆட்டம் பேசுறா? ஆமாண்டா, இன்னும் உனக்கு நாங்க தான் புத்தி சொல்லிட்டு இருக்கோம். நீ இவளுக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா? அம்மா அவன் முன்னாடி இன்சல்ட் பண்ணி பேசாதீங்க. எப்படி அகாத்தலமா சிரிக்கிற பாத்தீங்களா? சச்சே, நான் எப்பங்க சிரிச்சேன்? நீ சிரிச்ச. இல்ல சரிடா, உன் பொண்டாட்டி தானே. அவ சந்தோஷமா சிரிச்சிட்டு போட்டுமே. வாமா நீ வந்து உட்காரு. பரவாயில்ல அத்தை, இருக்கட்டும். ஏமா அப்படி சொல்ற? நிக்கிறத தப்புக்கான பனிஷ்மெண்டா நினைக்கிறியா? இல்லங்க மாமா. இந்த பாருமா, நீ எப்பவும் போல சாதாரணமா இருக்கலாம். உங்ககிட்ட அதிகப்படியான பணிவை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. மத்தவங்க மனசு புண்படாதபடி இந்த குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை மட்டும் பண்ணா போதும். நமக்குள்ள இந்த போலி மரியாதை எல்லாம் இருக்கவே கூடாது. ஏங்க போதுங்க, புத்தி சொல்றேங்கிற பேர்ல அதுக்காக இப்படியா? சாரி லாவண்யா, இவ சொன்ன மாதிரி வந்தோடனே உனக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணி உன்னை டார்ச்சர் பண்ண விரும்பல. நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்குமா. டாடி, டாக்டர் இவளை நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்க சொல்லிருக்காங்க. இவ கிச்சன்ல ஃபுல் டே வேலை பார்க்கட்டும். மம்மி இவளுக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருங்க, ரெஸ்டே இருக்க கூடாது. லாவண்யா, அம்மாக்கு தெரியாம ஓபி எடுக்கிற மட்டும் நினைக்காத. ஃபுல் டே பிஸியா ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும், ஓகே? டேய், என்ன ரொம்ப தான் அதிகாரம் பண்ற? ஏன் மருமக இங்க வேலை எல்லாம் பார்க்க மாட்டா. மம்மி டாக்டர் தான் அப்படி சொன்னாங்க. டாக்டர் சொன்னா அவங்கள போய் வேலை பார்க்க சொல்லு. ஏன் மருமக இப்பதான் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா, அதுக்குள்ள அதை பண்ணு இதை பண்ணுன்னு போய் வேலை பாரு போட. மம்மி நான் அவன் நல்லது தான் சொல்றேன். டேய், நம்ம கார்டன்ல தினமும் காலையிலயும் சாயந்தரம் வாக்கிங் போனாலே போதும். நல்ல ஆரோக்கியமா குழந்தை பிறக்கும். நீ ஒண்ணு எங்களுக்கு சொல்லி தராத, புரியுதா? சரி மம்மி. ஆனா நீங்க ரொம்ப தான் மருமகளை சப்போர்ட் பண்றீங்க. இனிமே அப்படிதான்டா. நீ போய் ரெஸ்ட் எடுமா. சரிங்க அத்தை. போமா. வா லாவண்யா. அம்மா ஜூஸ். லாவண்யா, ஆ அத்தை. ஐயோ பாத்து பாத்து. ஏமா இப்படி ஓடி வர? இல்ல அத்தை, நீங்க கூப்பிட்டீங்களேன்னு தான். என்னம்மா நீ ஜூஸ் குடிச்சிட்டு போவியேன்னு கூப்பிட்டேன். அதுக்காக இப்படியே ஓடி வர்றது? இந்த குடி. லாவண்யா, நான் ஒருத்தி. அவதான் அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாளே. பொண்ணோட உறவு கல்யாணத்தோட முடிஞ்சு போச்சு. இந்த மரமண்டைக்கு தான் புரிய மாட்டேங்குது.
பெத்திருக்கிறது பிள்ளைங்க இல்ல தொல்லைங்க தாங்கிறது சரியாதான் இருக்கு. நானே சமைச்சு நானே சாப்பிட்டு அப்படி இந்த உடம்பு வளர்த்து என்னதான் பண்ண போறேன். அத்தை